ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு பூரி செய்து வெஜிடபிள் குருமா செய்யலாம். பூரிக்கு உண்டான மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், வெஜிடபிள் குருமாவுக்கு வேண்டிய காய்கறிகள்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஒவ்வொன்றா செய்ய காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூரிக்கு உண்டான மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்தோம்னாக்கா 1/4 கப்பு மைதா மாவு எடுக்கணும். அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் ரவை சேர்த்திக்கலாம். ரவை சேர்த்திட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் குட்டி ஸ்பூனில் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஏன்னா அதுதான் கலர் நல்லா தெரியும். இதில் உப்பு தூளும் சோடா உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ இதுக்கு கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்திக்கலாம். நம்ம ஆயிலோ நெய்யோ பட்டரோ எது வேணுமோ அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்திட்டு இது நல்லா இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். இப்படி இந்த ஆயில் நெய் இதெல்லாம் நல்லா எல்லா மாவுலையும் படுற மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம பூரி போடும்போது நல்லா அழகாக வரும், நல்லாவும் இருக்கும். இப்போ எல்லாம் கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கோட கொஞ்சம் கெட்டியாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. இப்படி சும்மா இப்படி லேசாக இப்படி தலை கொடுத்துட்டு இருந்தோம்னாக்கா அது மாவு செட் ஆகாது. நம்ம நல்லா இப்படி அழுத்தி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா தான் இந்த பூரி உப்பலாவும் வரும், நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இது நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நல்லா இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது மேலே கொஞ்சம் ஆயிலை ஊற்றிட்டு நம்ம அப்படியே பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இந்த ஆயில் சூடு பண்ண கடாயிலே போட்டு நான் பிரட்டி எடுத்துக்கிறேன். இதில் ஆயில் இருக்குது கொஞ்சம், அதனால் அதிலே போட்டு பிரட்டி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இருக்குது பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள் குருமா செஞ்சுக்கலாம். நம்ம மாவு எந்த மாவு நம்ம சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, புரோட்டாவாக இருந்தாலும் சரி, எந்த மாவாக இருந்தாலும் நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்து வைக்கிறதுல தான் இருக்குது. பாருங்கள், இப்போவே நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கட்டும், ஊறிட்டுருக்கட்டும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது இது வெஜிடபிள் குருமா பண்ணலாம். வெஜிடபிள் குருமாவுக்கு வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கேரட் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பச்சை பட்டாணி, இது பீனிஸு, வெங்காயம் இதெல்லாம் வச்சுருக்கேன். தக்காளி எல்லாம் போட நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேண்டாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஆயில் காயட்டும். காஞ்சிட்டும் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இப்போ இதோடு நான் சேர்த்துக்கிறேன். ஆயில் காயவில்லை, கொஞ்சம் ஆயில் காயட்டும். ஜப்பார் பாய் சமையலில் ஆயில் காயாமே வெங்காயம் போடுவார். அது நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம ஆயில் காய வச்ச போட்டுடலாம், எதுக்கு பிரச்சனை. அதனால் நான் இந்த வெங்காயத்தை நான் இதோடு நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். இது கூட நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம கிளறி கொடுக்கலாம். வெங்காயம் வதங்கி கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருக்குது கண்ணாடி பதத்துக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் பச்சை மணம் போகட்டும்.
இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி தான், பெரிய தக்காளி இது, அதனால் ஒரு தக்காளி போட்டு நான் இப்போ வதக்குறேன். இது கூடயே நம்ம ஒவ்வொரு காய்கறியாக நம்ம சேர்த்துக்கலாம். கேரட்டு அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது சின்ன சின்ன கேரட், 2 கேரட்டு, இதை வந்து அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கேரட்டை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இந்த குருமா செய்கிறது ரொம்ப ஈஸி. காய்கறி மாத்திரம் அரிஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம சட்டுன்னு இப்படி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தை வச்சுட்டு தாளிச்சு விட்டு இந்த குருமா வச்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இடியாப்பத்துக்கு செமையாக இருக்கும். இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவையாவது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ இது கொஞ்சம் போட்டு வதங்கிடுச்சு. இப்போ பீனிஸ் வந்து ஒரு 5 பீனிஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீனிஸையும் நான் இதோடு சேர்த்துக்கிறேன். இங்கே எல்லாம் குழந்தைங்க நிறைய இருக்கிறனால ஸ்கூல் லீவு, அதனால் வந்து எல்லாமே ஒரே சத்தமாக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. யாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது, சொல்லவும் முடியாது. ஏன்டா இது வாடகை வீடு, அதனால் வந்து லைன் வீடு, அதனால் வந்து எதுவுமே நம்ம பேசுறதுக்கு முடியாது. கொஞ்சம் சாரி. இப்போ இது நல்லா இது கொஞ்சம் வதங்கி வந்துட்டுருக்குது. இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தான் இதுவும். இதையும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இது வதங்கி வந்தது நம்ம இந்த பச்சை பட்டாணி நான் சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ் பட்டாணி தான் இது. இதையும் நான் இதோடு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது ஜீரகப்பொடி, கரம் மசாலாண்டா பட்டை, ஏலக்காய், கிராம்பு அது நுணுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அது எல்லா தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாம் ஒவ்வொரு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். இது பட்டை ஏலக்காய் தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ ஜீரகத்தூள் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஜீரகத்தூளையும் இதில் சேர்த்திக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வந்து கலந்து கொடுக்கலாம். கொஞ்சம் நேரம் இந்த ஆயிலே வேகட்டும். இது அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம போட்டிருக்க உப்பெல்லாம் சரியாக இருக்கா இல்லையான்ட்டு பார்த்துக்கோங்க. பத்தலைண்டா கூட்டிக்கோங்க. மிளகாயும் அதே மாதிரி தான் நான் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். பச்சை மிளகா 2 போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுண்டா அதிகமாக சேர்த்தணுண்டா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். பச்சை பட்டாணி காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. பாருங்கள், இதுதான் அது. இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம இது மாதிரி வந்து எடுத்துட்டோம்னா விதை வந்துடும். இதில் இந்த விதையத்தான் நான் கழுவி நான் இப்போ போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து உரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பச்சை பட்டாணி இது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா 150 கிராம் பயிர் தான் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், உரிச்சு வச்சா இந்த மாதிரி பயிர் வரும். இதை நம்ம கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கி வந்துட்டுருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயும் முந்திரியும் போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான முந்திரி சேர்த்துக்கோங்க, இல்லைண்டா சரி நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். இதை நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துறேன். மிக்சிலேருந்து எடுத்தால் கொஞ்சம் குறைச்சி தான் வருது. நல்லா பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நல்ல மணமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஜீரகத்தூள் சேர்த்துருக்கு, ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டம் வச்சா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் பூரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லாம் கலந்து கொடுத்துட்டேன். கலந்து கொடுத்துட்டு இப்போ வந்து நல்லா கொதிக்க விட்டு மூடி போட்டு 1 விசிலோ 2 விசிலோ விட்டு நம்ம எடுத்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய உருண்டையாக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம், ரோல் பண்ணிக்கலாம்.
அப்போ தான் வந்து நம்ம விரிசல் இல்லாமல் வரும். நல்லா இந்த மாதிரி டைட்டாக நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு வச்சு இதை தேய்ச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் அரிசி மாவு போட்டு தேய்ச்சிக்கிட்டா கூட நல்லாயிருக்கும். நான் கோதுமை மாவு தான் போட்டிருக்கேன். நம்ம ஓரளவுக்கு மொத்தமாக இருக்கணும். ரொம்ப லேசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது பூரி. ஓரளவுக்கு கொஞ்சம் தின்னாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பார்த்து நம்ம தேய்ச்சிக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு மொத்தம் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும், இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாவையும் எடுத்து செஞ்சுக்கிறேன். மீதி இருக்கிற மாவை வந்து நான் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நான் வந்து பால் ட்ரேயில் வச்சுருவேன். வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஆயில் தடவி வச்சிடணும். வச்சுட்டோம்டாக்கா நம்ம ஒரு வாரம் ஆனால் கூட கருப்பாகாது மாவு, நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மீதி இருந்தால் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் எப்போவுமே மாவு பிசையும் போது சேர்த்தி தான் பிசைவேன். ஏன்டா நம்ம அடிக்கொருக்கா பிசைஞ்சிட்ருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் போடும்போதே கொஞ்சம் சேர்த்தி போட்டு பிசைஞ்சிட்டு ஒரு 2-3 நாளைக்கு நான் அதை கவர் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். அந்த மாதிரி தான் நான் செய்வேன். இப்போ இதையும் தேய்ச்சிட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாவு என்னடா கட்டையில் ஒட்டியிருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது கொஞ்சம் அந்த ஈரமாக இருந்துச்சு, அந்த ஈரத்தில் வச்சு அது ஒட்டிடுச்சு அப்படியே. சரி, இப்போ இதெல்லாம் தேய்ச்சிட்டு நம்ம பொரிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் காய்ச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பூரியை நம்ம இதோடு சேர்த்திக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இந்த மாவெல்லாம் ஒட்டியிருந்தால் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம போடலாம். போட்டுட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு கரண்டியோ ஒரு இதில் ஜல்லடையிலே இந்த மாதிரி லேசாக நம்ம தட்டி கொடுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி லேசாக எல்லா பக்கமும் கார்னர்லாம் நல்லா நம்ம இது பண்ணி விட்டுட்டோம்னாக்கா நல்லா அழகாக வெந்து அழகாக வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் உப்பி வந்துட்டுருக்குது. ஃபஸ்ட்டு போடுற ஒரு பூரி 2 பூரி கொஞ்சம் அப்படி தான் வரும். அப்புறமேல் சரியாயிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது நம்ம இப்படி ஒரு ஜல்லடையில் எடுத்து நம்ம வச்சிடலாம். நல்லா இப்படி எண்ணெய் வடிட்டோம். உடனே டப்புன்னு போட்டுறாதீங்க. ஒரு அரை நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்து போடணும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற நேரம் அரை நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு பூரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம போடலாம். ரொம்ப லேசாக நெவிட்டிட்டோம்னாக்கா தேய்ச்சிட்டோம்னாக்கா அது வந்து ஒரு மாதிரி வடகம் மட்டும் அப்பளம் மட்டும் போயிடும். அதனால் வந்து லேசாக தேய்க்க வேணாம். ஓரளவு கொஞ்சம் தின்னாக இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா உப்பி அழகாக வருது. பாருங்கள், வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. பாருங்கள், இதுவும் அழகாக வெந்து வந்துருச்சு. 2 தடவை இல்லை 3 தடவை மாத்திரம் திருப்புங்க. அதுக்கு மேலே திருப்பி போட்டிங்கன்னாக்கா அப்படியே ரஃப்பாக ஆகிடும். அதனால் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது. பாருங்கள் எப்படி வந்திருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் வடிகட்டிடலாம். இப்போ எண்ணெய் வந்து மறுபடியும் இப்போ வந்து இந்த இன்னொரு பூரி இருக்குது, அதையும் நான் போட்டுறேன். நான் அதிகமாக செய்யலை, கொஞ்சமாக தான் செய்கிறேன். தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம் மாவு அப்படின்ட்டு நான் கொஞ்சமாக தான் நான் போட்டு செய்கிறேன். கொஞ்சம் ரவையும் மைதா கோதுமை எல்லாம் கலந்து போட்டோம்னாக்கா நல்லா இந்த மாதிரி உப்பெல்லாம் வரும். பாருங்கள், இப்படி நல்லா லேசாக இப்படி தட்டி அப்படியே எண்ணெயில் டிக் பண்ணி விட்டிங்கனாக்கா கொஞ்சம் அந்த பக்கமும் நல்லா வெந்துவிடும், நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடும். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்ட்டு. அவ்வளோதான், நான் ஆஃப் பண்ணிடுறேன்.
இந்த குருமா எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல கெட்டி பதத்தில் நல்லா கரெக்டாக வந்திருக்குது. நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் லிக்விடாக வேண்டாம், ஒன்றும் கொஞ்சம் தேங்காவோ இல்லை தண்ணியோ ஏதோ ஒன்று ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா காயெல்லாம் வெந்து நல்லா சூப்பராக வந்திருக்குது. இப்போ நான் இதை வந்து எடுத்து ஒரு தட்டில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த வெஜிடபிள் குருமா எப்படி எவ்வளோ இதாக வந்திருக்குது. அதே மாதிரி இந்த பூரியும் அவ்வளோ சாப்பிட்டு அவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். இப்போ இது பிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு ஈஸியாக எப்படி வருது பாருங்கள், பஞ்சாட்டம் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.